ஹாய் சஹோ, வெல்கம் டு எம்கேஆர்இ டிசைனர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்விங் த்ரெட், ஜரி த்ரெட், சில்க் த்ரெட் இந்த மூணுலையும் எப்படி வந்து செயின் ஸ்டிச் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து என் நாட் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம ஷேப்ஸ் எப்படி வந்து போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி கிளாஸ் 4 இல்லையா. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிளாஸ் 4 இப்போது ஸ்பைரல் வந்து வரைஞ்சிக்க போகிறேன். ஸ்பைரல் நீங்கள் நார்மலாக ஹேண்ட்ஸ்லேயே வந்து வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பைரல். ஓகே, இந்த மாதிரி ஸ்பைரல். அப்புறம் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் அப்புறம் ட்ரையாங்கிள். ஓகேவா, இந்த மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து சில்க் த்ரெட் 2 எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் வந்து 2 கலர் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பார்பிளில் சுற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. உங்கள்கிட்ட ஒரே கலரில் எனக்கு 2 இருக்குது, நான் வெளியே அப்படி தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம கீழே நாட் போடுவோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். இந்த நாட் எப்படி போடணும்னு சொல்லிவிட்டு நான் அதுவும் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோலேயே வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா, நாட்டு கொஞ்சம் வந்து நல்லா போட்டுக்கோங்க. சில பேர் வந்து எனக்கு நாட் மேலே வருது நான் ஸ்டிச் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து நாட்டு ரொம்ப சின்னதாக போட்டிருந்தாலும் உங்களுக்கு அப்படி தான் வரும். ஓகே, நாட்டு வந்து ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வராது. நீங்கள் வந்து நீடில் இப்படி இன்சர்ட் பண்ணும் போது உங்களுக்கு வந்து ஹோல்ஸ் பெருசாகிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களே அதனால். அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும், நீங்கள் சின்னதாக நாட் போடும்போது அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே வந்துடும். அதனால் நீங்கள் வந்து நாட் வந்து இந்த மாதிரி இந்த சைஸில் வந்து போட்டுக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம வந்து லூப் எடுத்துக்கலாம். இந்த லூப் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இதுக்கு முன்னாடி எடுத்த கிளாஸ்லேயே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஒரு தடவை அதையும் போய் செக் பண்ணிவிட்டு வந்துக்கோங்க. ஓகேவா, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, இதை வந்து நம்ம அப்படியே கீழே எடுத்துகிட்டு போகலாம். இதுக்கு முன்னாடி கிளாஸில் எடுத்த மாதிரி தான் நம்ம வந்து நார்மலாக செயின் ஸ்டிச் போட போகிறேன். நம்ம வந்து வெளியே இருந்து ஆரம்பிக்கணும் இதில் வந்து செயின் ஸ்டிச். ஓகேவா, அப்போ தான் வந்து நம்மளுக்கு நீட்டாக வரும். ஓகே, வெளியே இருந்து ஆரம்பிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எப்பயுமே நம்ம செயின் ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என் நாட் நம்ம வந்து பேக் நாட் வந்து போடணும், பேக் லாக் போடணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. பேக் லாக் போட்டேன். ஓகே, நார்மலாக இப்போது நம்ம செயின் ஸ்டிச் போடுற மாதிரி போட்டுகிட்டே வரலாம். இது வந்து ஸ்பைரல் சர்க்கிளில் இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது, நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா, பொறுமையாக போடுங்க. நீங்கள் புதுசாக ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் த்ரெட்டெல்லாம் கட் ஆகும். ஓகேவா, அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, பொறுமையாக போடுங்க. நம்மளால் பண்ண முடியாது அப்படின்லாம் நினைக்காதீங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஓகே, நானுமே அவ்வளோதான். நானும் திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணி தான் எனக்கு இந்த அளவுக்கு வந்து நான் கற்றுக்கிட்டேன். நம்மளுக்கு சூப்பராக நம்மளுக்கு ப்ளவுஸ் போட்டு தராங்க இல்லையா, அவங்க கூட இப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்து அந்த அளவுக்கு வந்து ப்ளவுஸ் போடுறதுக்கு வந்திருப்பாங்க. ஓகேவா, இப்போ வந்து நம்ம ஹேண்ட்ஸை வந்து திருப்புறதுல தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வந்து 4 பக்கமும் எப்படி ஸ்டிச் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. பார்த்து பொறுமையாக எடுங்க. பார்த்திங்களா, எனக்கு நான் வந்து சுற்றுறதில் கீழே த்ரெட்டு சுற்றுறதுலையும் வந்து இருக்குது. ஓகே, 2 த்ரெட்டுமே ஒன்றா வந்து வரணும் ஈவனாக. சின்னதாக போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த சர்க்கிள் வந்து ஒரே மாதிரி வரும். ஓகே, பிசுறுலாம் வராமல் போடுங்க. சின்னதாக போடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த சர்க்கிள் மேலேயே அந்த நம்ம போட்ட லைன் மேலேயே வந்து வரும். நீங்கள் வந்து பெருசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு லைனை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஓகேவா, சின்னதாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் போட போகிற ஸ்டிச் எல்லாமே வந்து சின்னதாக வந்து போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, அதனால் சின்னதாக போட வந்து ட்ரை பண்ணுங்கள். எனக்கு சிக்குது பாருங்களா,
சிக்குது, நான் வெளியே எடுத்துகிட்டு திரும்பி நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து வந்து போடுறேன். சிக்கும் போது இந்த மாதிரி வெளியே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்லேருந்து வந்து போடுங்க. ஓகே, இந்த மாதிரி பிசுர்லாம் வரும். இது வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, பிசுர் வருதுன்னு சொன்னால் அதுக்கெலாம் ஃபீல் பண்ணாதீங்க, கண்டினியூ பண்ணுங்கள் அப்படியே. நான் வந்து பிசுறு வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் பிசுறு வராமல் எப்படி போடணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பிசுறு வந்தால் அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லுவேன். இப்போது பிசுறு வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மோஸ்ட்லி ஆனால் பிசுறு வராமல் வந்து ட்ரை பண்ணுங்க. பொறுமையாக போட்டால் நம்மளுக்கு பிசுறு வராது. அதே மாதிரி கிளாத்தை ஈவனாக விட்டாலும் நம்மளுக்கு வந்து பிசுறு வராது. ஓகே, நல்லா தெரியுதா உங்களுக்கு நான் போடுறது? நம்மளுக்கு சிக்குதுன்னு சொன்னால் நம்ம நீடில் வெளியே எடுத்துகிட்டு திரும்பியும் வந்து போடுங்க, அப்படியே வந்து கண்டினியூ பண்ணாதீங்க. ஓகே, உங்களுக்காக தான் நான் வந்து ஸ்லோவாக வந்து போட்டு காமிக்கிறேன். இப்போது உங்களுக்கு ஒரு வேளை த்ரெட்டு கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறீங்கன்னா, திரும்பியும் நம்ம பக்கத்தில் ட்ராயிங் பண்ணி நீங்கள் வந்து அதிலேருந்து புதுசாக வந்து பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறேன். ஆனால் இப்போ வந்து நீங்கள் த்ரெட்டு கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். த்ரெட்டு சிக்கனா அந்த த்ரெட்டை நீடில் வெளியே எடுத்துகிட்டு திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணுங்கள். முதல்லேருந்து போடுங்க அந்த இடத்த. ஓகேவா, த்ரெட்டு நம்மளுக்கு சிக்குது, கீழே இருக்க த்ரெட்டு சிக்குது, கிளாத்து சிக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம நீடில் வெளியே எடுத்துடுங்க, அதுக்கப்புறம் வந்து போடுங்க. ஓகே, நம்மளுக்கு ஸ்பைரலில் வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது, நம்மளுக்கு சின்ன சின்னதாக போடணும் செயின் ஸ்டிச், அவ்வளோதான். ஓகேவா, ஸ்பைரலில் வந்து வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை. நார்மல் நான் உங்களுக்கு செயின் ஸ்டிச் எப்படி சொல்லி கொடுத்தோன்னா அதே மாதிரி தான் இருக்கும். நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் ஆகும்னு சொல்கிறதையும் உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டே தான் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் வந்து இதை வந்து ஸ்பீடாக நான் வந்து ரன் பண்ணிட முடியும். ஓகேவா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியணும் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் வரும் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி தெரியணும். ஏன்னா நான் சொல்லலைன்னா உங்களுக்கு தெரியாது, ஐயோ இப்படி வருதே, இது இப்படி வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் வந்து நான் வந்து சொல்லிட்டேன் முன்னாடி எல்லாமே. ஓகே, இப்போ நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் எண்ணாட் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். எண்ணாட் போடும்போது பொறுமையாக போடுங்க. ஓகே, பொறுமையாக வந்து போடுங்க. எண்ணாட் போடும்போது சில்க் த்ரெட்டில் போடும்போது ரொம்ப பொறுமையாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எண்ணாட். ஓகேவா, ஸ்பைரல் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து இந்த ஸ்கொயர் எப்படி போடுறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், தெரியுதா? இதுவும் வந்து நம்ம வெளியே இருந்து தான் எடுத்துகிட்டு போகணும். ஓகே, இப்படி எடுத்துகிட்டு போகிறேன் நான். இப்போ பாருங்கள், நூல் வந்து நம்மளுக்கு 2 நூலாக தான் வரணும், அதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பேக் லாக் போட்டேன் நான். இதுக்கு வந்து நீங்கள் வந்து நார்மலாக வந்து பெருசாக நீங்கள் செயின் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம்.
பெருசானா ரொம்ப பெருசாக போடக்கூடாது. நான் அதுக்கு சின்னதாக போடணும்னு சொன்னேன் இல்லையா, இது கொஞ்சம் நம்ம வந்து மீடியமாக போட்டுக்கலாம். பெருசான்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன் 1/4 இன்ச்சில் 1/2 இன்ச்சில் போட சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி வந்து போடக்கூடாது. ஓகேவா? இப்போ எனக்கு இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஒரு நூல் மட்டும் இழுத்துட்டேன், இன்னொரு நூல் வந்து சின்னதாக இருந்தது. அப்போ என்ன பண்ணேன், நான் நீடில் இப்படி நல்லா உள்ளே விட்டு இப்படி இழுக்கவே எனக்கு 2 நூலும் ஈவன் ஆகிடுச்சு. இப்போ நல்லா கவனிங்க, இந்த எட்ஜில் நான் எப்படி திருப்புறேன் அப்படின்னு சொல்கிறத. நல்லா தெரியுதா? ஒரு நிமிஷம் நான் பக்கத்தில் எட்ஜில் எப்படி திருப்புறேன்னு மட்டும் பாருங்களேன். இப்போது நான் இங்கே வந்து ஸ்டிச் போட்டேன். ஓகே, இங்கே நான் ஸ்டிச் போட்டு நான் என்ன பண்ண போகிறேன், அப்படியே நான் வந்து திருப்ப போகிறது கிடையாது. நான் என்ன பண்ணுவேன், இந்த பக்கம் நம்மளுக்கு லைன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆப்போசிட் சைடில் வந்து பேக்லாக் போடணும்னு சொன்னோம் இல்லையா, நம்ம ஸ்டார்டிங்கில் எல்லா இடத்துலையுமே நான் சொல்லியிருக்கேன். இப்படி நம்ம போகும்போது இப்படி பேக்லாக் போடணும், இப்படி நான் போகும்போது இங்கே பேக்லாக் போட்டேன் இல்லையா, அதே மாதிரி இப்போ நம்ம இந்த லைன் இப்படி வரைஞ்சாச்சு. இப்படி நான் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போது நம்மளுக்கு இப்படி போடணும். நம்ம த்ரெட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து இப்படி போட்டுடக்கூடாது. இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து அந்த த்ரெட்டை நம்ம இங்கே சின்னதாக ஒரு பேக்லாக் போட்டு சின்னதாக போடுங்க. இப்படி பேக்லாக் போட்டுட்டு சின்னதாக போடுங்க. போட்டுட்டு நான் வந்து இப்படி எடுத்துகிட்டு போகிறேன். ஓகேவா? இப்போ திரும்பி நம்மளுக்கு நார்மல் செயின் ஸ்டிச் தான். ஸ்டாண்டை திருப்பாதீங்க, ஸ்டாண்டை திருப்பாமலே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நம்ம இங்கே எப்படி பண்ணணும், இங்கே எட்ஜுக்கு வந்துட்டோம். இங்கே நம்ம என்ன பண்ணணும், இந்த பக்கம் வந்து நம்ம போடணும். ஏன்னா நம்மளுக்கு லைன் வந்து இப்படி போகுது இல்லையா, ஸோ நம்ம இப்படி பார்த்த மாதிரி பேக்லாக் போட்டாச்சு. இப்போது நம்ம திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் உங்களுக்கு பேக்லாக் போடாமல் ஒரு இடம் வந்து காமிக்கிறேன் எப்படி ஆகுதுன்னு. பேக்லாக் போட்டதுக்கும் போடாததுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு சொல்லிட்டு அதுவும் தெரியணும் இல்லையா, அதுவும் காமிக்கிறேன். பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் பர்ஃபெக்டாக ஒரு இது வந்து நம்மளுக்கு டிசைனோ எதாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும். ஓகேவா? இன்றைக்கி நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், நாளைக்கு அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஸ்டிச் அப்படின்னு சொன்னால் வந்து செயின் ஸ்டிச் தான். அதே மாதிரி எல்லா ப்ளவுஸ்லேயுமே யூஸ் பண்ணுற ஸ்டிச் அப்படின்னு சொன்னாலும் செயின் ஸ்டிச் தான். எல்லா ப்ளவுஸ்லேயுமே நம்ம வந்து இந்த ஸ்டிச்சை வந்து யூஸ் பண்ணுவோம். எவ்வளோ கிராண்டான ப்ளவுஸாக இருந்தாலும் செயின் ஸ்டிச் இல்லாமல் நம்ம ப்ளவுஸை வந்து போடவே மாட்டோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து பேக்லாக் போடல, நான் அப்படியே வந்து கீழே எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் சின்னதாக பேக்லாக் போட்டுக்கிறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களா, இங்கே என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா பேக்லாக் போட்டிருக்கோம், இங்கே பேக்லாக் போட்டிருக்கோம், இங்கே போடலை. உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது அங்கே எனக்கு வந்து சொல்லுங்கள். இப்போது என்ன டிஃப்ரென்ஸுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல பேக்லாக் போட்டனால என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு ஷார்ப்பாக இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம பேக்லாக் போடாதனால என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு அப்படியே ஒரு கர்வ் மாதிரி வந்து வருது. ஓகேவா? தெரியுதா? ஒரு கர்வ் மாதிரி வருது. ஓகே, அதனால் வந்து நம்ம கார்னரில் பேக்லாக் போடணும். அப்போ நம்மளுக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்து கிடைக்கும். பேக்லாக் போடாமல் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த கர்வ் மாதிரி வந்தால் அந்த இடத்துல ஷார்ப்பாக இருக்காது. அது பார்க்குறதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து தெரியாது. பாக்ஸ் மாதிரி இருந்தாலும் அந்த கர்வ் வந்து ஷார்ப்பாக இருக்காது. இப்போது நம்ம நார்மலாக பாக்ஸ் மாதிரி வரைஞ்சி போட்டால் ஓகே. நம்மளுக்கு வந்து சில ட்ராயிங்கில் வந்து இந்த மாதிரி இப்போ ட்ரையாங்கிள் பார்த்துக்கோங்க. ட்ரையாங்கிள் வந்து நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வர முடியாது இல்லையா, அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு ஷார்ப்னஸ் தெரியாது இந்த எட்ஜஸ்லலாம். அப்போ அது ட்ரையாங்கிள் மாதிரியே இருக்காது.
ஓகே, அந்த ஷார்ப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த டிசைனில் ஓகே, இது வந்து ஷேப் தான். நம்ம டிசைனுன்னு எடுக்கும் போது ஒவ்வொரு டிசைனில் ஷார்ப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த திலகம் ஷேப்லாம் மேலே ஷார்ப்பாக இருந்தால் தான் அது திலகம் ஷேப். அப்போ வந்து நம்ம வந்து இந்த ஷார்ப்னஸ் வந்து எப்பயுமே நம்ம வந்து மறக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே, இதை வந்து நான் கொஞ்சம் ஸ்பீடாக போட்டுடுறேன். எல்லாத்தையும் வந்து எல்லா டிசைனும் வந்து சின்ன டிசைன் சின்ன டிசைன் பேக் வந்து கண்டிப்பாக வந்து போடணும். ஓகே, சின்ன சின்ன இடத்துல கூட பேக் க்ளாக் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? நம்ம ஒரு 2 தடவை ட்ரை பண்ணிட்டு நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்காங்க. கண்டிப்பாக வந்து முடியும். நம்மளால முடியும் நினைக்குது. இப்போ என் நாட்டு வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீடில் விட்டு வெளியே எடுத்துக்கலாம். போய்தான். ஓகே சிஸ், இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டிச் எப்படி போடுறது ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, த்ரெட்டை நார்மலாக நம்ம எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பேக் லாக் போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்படி நான் வந்து போட்டுட்டு வரேன். நார்மலாக வந்து செயின் ஸ்டிச் போடுற மாதிரி தான் வந்து போடணும் இதுவும். ஓகே, நான் ஏன் வந்து இந்த 3 மாடலும் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஓகே நான் ஒரு தடவை போட்டு காமிச்சிட்டா வந்து உங்களுக்கு புரியாது. ஒரு 4 தடவை நான் போட்டேன்னா உங்களுக்கு வந்து எப்படி திருப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இல்லையா? நார்மலாக செயின் ஸ்டிச் போடுற மாதிரி தான் வந்து போடுறேன். இப்போ பார்த்தீங்களா, எனக்கு நீடில் வந்து லூஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? நீடில் வந்து லூஸ் ஆயிடுச்சு எனக்கு. அதாவது நீடில் வெளியே வந்துடுது த்ரெட்டில் இருந்து இல்லையா? என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி வருதுன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி வருது மேம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, அதையும் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இதிலே சொல்லிடுறேன் பாருங்கள். நான் வந்து மேலே வந்து த்ரெட்டை பிடிச்சி நீடில் இப்படி இன்சர்ட் பண்ணி இப்படி ரொட்டேட் பண்ணி எடுக்கிறேன் இல்லையா? எடுக்கும்போது கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக விடணும். ஓகே, பாருங்கள், நீங்கள் கீழே இருக்கிற த்ரெட்டை ஃப்ரீயாக விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்து ஃப்ரீயாக வரும். உங்களுக்கு நூல் ஒரு வேளை வரலைன்னா இப்படி சென்டரில் பண்ணி இல்லைங்க. இன்னொரு தடவை பாருங்களேன். சுற்றிட்டேன், எடுத்துட்டேன். நான் வந்து ஃப்ரீயாக விடுறேன். ஓகேவா? எனக்கு நூல் வரலை அப்படின்னு சொன்னால் இந்த நீடில் வந்து நான் வந்து இப்படி சென்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இழுத்தோன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக வரும். ஓகே, இப்படி எட்ஜில் பிடிச்சி இழுக்காதீங்க. நான் ஆல்ரெடி இதை வந்து சொல்லியிருக்கேன், இப்போயும் நான் சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நம்ம சைடில் போடும்போது கொஞ்சம் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் இப்போ பிடிச்சி இழுத்தேன்னா கீழே நான் த்ரெட்டை வந்து விடவே இல்லை, டைட்டாக பிடிச்சிருக்கேன். அதனால் எனக்கு அப்படி வரும். ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த பிசுறுலாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து வரும். அதை நான் என்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அதை வந்து போடுறேன். இப்போ வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் எப்படி போடணும்னு சொல்லி ப்ராக்டிஸ் தான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அந்த பிசுறு எப்படி வராமல் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இந்த பிசுறு வந்தால் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். ஓகே, கட் ஆகிடுச்சுனா மட்டும் விட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். பிசுறு வந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு த்ரெட்டு வருது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் பேக்கில் போய் திரும்பியும் 2 த்ரெட்டாக வந்து எடுத்துகிட்டு வந்து போடுங்க. ஓகேவா?
எனக்கு வந்து த்ரெட்டு கட் ஆகிடுச்சிங்க. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு நூலாக வர மாதிரியே வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? 2 நூலாக தான் வரணும். அப்போ தான் வந்து நீட்டாக வரும். பொறுமையாக எடுங்க. கீழே த்ரெட்டை வந்து ஃப்ரீயாக விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து வரும். ஓகேவா? கீழே த்ரெட்டை வந்து நீங்கள் ஃப்ரீயாக விடலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வராது. கீழே த்ரெட்டு இதில் மாட்டியிருந்தாலும் வந்து உங்களுக்கு வராது. ஓகேவா? ஸோ கீழே த்ரெட்டு கூட எதுலையுமே மாட்டக்கூடாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸ்லேயோ இல்லைன்னா கீழே ஃப்ரீயாகவோ கூட போட்டு வச்சுக்கோங்க. நம்ம மடி மேலே வச்சு இழுத்து போடுற மாதிரி வந்து பண்ணாதீங்க. ஓகே? என்னோடய ஒர்க்கை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, நான் இழுக்கும் போது நான் என்ன பண்ணுறேன், எனக்கு அப்படியே இழுத்தா வரலன்னா உள்ளே தள்ளி இழுக்கிறேன். ஓகேவா? அதை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இழுக்கும் போது கொஞ்சம் உள்ளே தள்ளி வந்து இழுக்கிறேன் நீடில். ஓகே? இப்போது எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி. இப்போ பாருங்கள், நான் என் நாட்டை வந்து போடுறேன். இங்கே ஒரு ஷார்ப்பாக போட்டு என் நாட்டை வந்து ஷார்ப்பாக போட்டு இப்போ நான் என் நாட்டு வந்து போடுறேன். இங்கே நான் என் நாட் போடுறேன். இதில் வந்து என் நாட் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி. ஓகேவா? ஸோ எனக்கு இங்கே பிசுறு வந்திருக்கு. ஓகே, இங்கே பிசுறு வந்திருக்கு. அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே? பிசுறு வந்து வரக்கூடாது. உங்களுக்கு நான் சொல்லணும்னு சொல்கிறதுக்காகவே நான் வந்து குவாலிட்டி கம்மியான த்ரெட் எடுத்து தான் இன்றைக்கி நான் வந்து போட்டிருக்கேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஆனால் உங்களுக்கு கொடுத்துருக்கிற த்ரெட்டில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறனால கண்டிப்பாக வந்து வரும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ நான் வந்து இதையும் நான் வந்து போட்டுடுறேன். இப்போ நான் வந்து இங்கேருந்து ஆரம்பித்து எப்படி வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, நான் வந்து இப்போது இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். பேக்கில் போட்டுக்கிட்டேன். ஓகே? நம்ம ஆன்சர் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டாரு. நம்ம ஸ்டாண்ட் வந்து இருக்கக்கூடாது. நம்ம ஸ்டிச் தான் போடணும். அப்படி தான் வந்து போடணும். ஓகே? நூலை ரிவர்ஸ் இருக்கும்போது பார்த்து பொறுமையாக எடுங்க. ஒரு நூல் கட்டு கூட ஆயிடும். நம்ம பிடிச்சி ரொம்ப டைட்டாக பிடிச்சி நூல் கட்டாயிடும். ஓகே? அதனால் பொறுமையாக எடுங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ண எனக்கு நான் வந்து கிளியர் பண்ணுறது என்னென்ன பயப்படாதீங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இப்படி தான் கற்றுட்டாங்க. பட் இப்போ சூப்பராக வந்து ரோஸ் போட்டுருக்காங்க. அதனால் பயப்படாமல் கொடுங்க. நம்மளால் ஆன்லைன் கற்றுக்க முடியுமா? நம்ம ஆன்லைன் கற்றுக்க நல்லா கற்றுக்க முடியல அப்படின்னா வேணா ஆஃப்லைன் விட ஆன்லைன் கற்றுக்க ரொம்ப ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். நம்ம ஸ்டிச்சஸ் வந்து அவ்வளோ க்ளோஸாக பார்த்து கற்றுக்கலாம். இப்போது இந்த இடத்துல நான் எப்படி போடுறேன்னா இப்படி போட்டு திருப்பேன். ஓகே? எனக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இங்கே வந்து போட்டு என்ன போடுறேன், என்னோட அது வெளியே போடுறது பக்கத்தில் வந்து போடணும். சொல்லியிருந்தேன் இல்லையா, பக்கத்தில் வந்து போடணும். அது வெளியே வந்து போடக்கூடாது, பக்கத்தில் போடணும். என்ன? ஓகே? இந்த மாதிரி இருக்கிற எக்ஸஸ் த்ரெட்டை வந்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நீட்டில் இன்சர்ட் பண்ணி உள்ளே தள்ளிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி ஹோம்ஒர்க் என்னென்னா, இது வந்து கிளாஸ் ஒர்க். ஓகே? இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஹோம்ஒர்க் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ட்ரேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா நம்ம இதுக்கு முன்னாடி, அந்த மாதிரி ஒர்க்கை எடுத்து நம்ம அது மேலே நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடணும். நீங்கள் எந்த டிசைன் வேணால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டிசைன் எடுத்து அதுக்கு மேலே செயின் ஸ்டிச் போட்டு எனக்கு ஃபோட்டோ வைக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்னது வருது அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒன் செகண்ட், இந்த மாதிரி எனக்கு சின்ன சின்ன லைன் தான் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுலேயும் நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போடணும், என் நாட் போடணும் கண்டிப்பாக. அப்போ தான் வந்து உங்களுக்கு என் நாட் கூட நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேவா? இந்த சின்ன சின்ன லைன்லேயும் வந்து எனக்கு செயின் ஸ்டிச் போடணும், என் நாட் போடணும். ஓகே? நீங்கள் எந்த ட்ராயிங் வேணால் எடுத்துக்கோங்க. அதில் சின்ன லைன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை விடக்கூடாது. அதுக்கும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து செயின் ஸ்டிச் போடணும். ஓகே? இதை வந்து நீங்கள் கிளாஸ் ஒர்க் இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஹோம் ஒர்க்கும் பண்ணி பிக் வைக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணி பிக் வச்சுட்டு நான் ஓகே சொன்ன அப்புறம் ஹோம் ஒர்க் பண்ணுங்கள். ஹோம் ஒர்க் என்ன, டிசைன் போடுறது தான் ஹோம் ஒர்க். அது பண்ணிவிட்டு எனக்கு பிக் வைங்க. ஓகேவா? நான் கரெக்ஷன் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே சகோ, இன்றைக்கி வந்து நம்ம எப்படி வந்து ஷேப்பில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஹோம் ஒர்க்கும் வந்து எப்படி டிசைனில் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் நான் வந்து சொல்லிட்டேன்.
ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.